தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாக்குறீங்களா? ஒரு கேள்வியை தாங்க கேட்க வந்திருக்கோம். என்ன கேள்வின்னு யோசிக்கிறீங்களா? விஜய் சார் வந்து இந்த வாட்டி அரசியல்ல ஜெயிப்பாரா மாட்டாரா, இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து இது ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அவர் என்னென்ன பணிகளா செஞ்சிருக்காரு, இதெல்லாம் மக்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. யார்கிட்ட போய் கேக்குறது? மக்கள் கிட்ட தான் போய் கேட்கணும். மக்கள் கிட்ட போய் கேட்கலாம் வாங்க. ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அவர் செஞ்ச பணிகள்லாம் பிடிச்சிருக்கு மேம். நல்லதுதான் செய்யறாங்க. மாணவர்கள் மத்தியில ஒரு ஒரு எழுச்சி உண்டு பண்றாங்க. நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அவரை நடிகரா நம்ம பார்த்திருக்கோம், ஒரு அரசியல்வாதியா பார்த்திருக்கோம். நடிகரா பார்த்து விஜய் சார் பிடிக்குமா, அரசியல்வாதியா பார்த்து? நாங்க நிறைய அவரை வந்து நடிகரா தான் பார்த்திருக்கோம். அரசியல்வாதியா இனிமேல் தான் பார்க்க போறோம். அவ்வளவுதான். இது ரெண்டுத்துல அவர் எதுவா இருந்தா உங்களுக்கு பிடிக்கும், எதுவா இருந்து நீங்க ரசிச்சிருக்கீங்க? ஆக்டரா இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவர் சொல்லுவாரு. அந்த ஆக்டரா இருக்கிறது வந்து அவரு இப்ப அரசியல்ல காமிச்சா இன்னும் பெட்டரா இருக்கும். நல்லதா இருக்கும். கண்டிப்பா மேம், பிடிப்பாங்க. இப்போ சீமானும் நடிகரா இருந்து அரசியலுக்குள்ள வந்திருக்காரு, விஜய் சாருமே நடிகரா இருந்து அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேர்ல யாரு வந்து ஆட்சியை பிடிச்சா நல்லா இருக்கு? விஜய் சார் தான். ஏன் நம்ம அது ஏன்னு தெரியல. ஆனா அவருடைய திட்டங்கள் நல்லா இருக்கு. மாணவர் மத்தியில, வருங்கால இளைஞர் மத்தியில நல்லா இருக்கு. சோ அதனால விஜய் சார் தான் சொல்லுவேன். நிச்சயமா மேம், வரவேற்பாங்க. ஓகே, தேங்க்ஸ். ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு சார் அரசியலுக்குள்ள வந்து. அவர் என்ன பண்ணிருக்காரு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவர் பண்றதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவர் வந்து ஆட்சியை பிடிச்சா அவர் ஓகேவா? அவர் வந்து புதுசா வந்து இறங்கி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து நிறைய இருக்கு. மாற்றங்கள் வந்து எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க. அதில் சிறப்பா வந்து பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மனதில் வந்து எல்லாருக்கும், அதாவது வந்து இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாமே சிந்தித்து வந்து நடக்கிறதுக்கு எல்லாருமே ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் அவர் வரதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்கு. இது மாதிரி மக்களுடைய கருத்து கணிப்பு தெரிய வருகிறது. அவரோட நடிகரை நம்ம நிறையவே பார்த்திருக்கோம். அதான் வந்து அவருடைய பிறந்தது நடிப்பு எல்லாமே வந்து ஒரு இயல்பா அது கத்துட்டு நடிச்சிட்டு மக்கள் மனதில் இடம் பிடிக்கிறதுக்காக நடிச்சு பண்ணாரு. ஆனா இப்ப மக்கள் கிட்ட வந்து அவர் வந்து என்ன பண்ண வர நினைக்கிறா, நிறைய மக்களுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் களத்துல இறங்கி நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இருக்காரு. ஒரு காலகட்டத்துல வந்து அவர் வந்தா சிறப்பா இருக்கும். அதை இருக்கிறதுக்கு வாய்ப்பு மக்களுடைய இளைஞர் எல்லாருமே வந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதை பண்ணி வாய்ப்பு இருக்கு. ஏன்னு காரணம் கேட்டீங்கன்னாக்கா, இப்ப மக்கள் வந்து யார் என்ன பண்ண போறாங்க, என்ன செய்ய போறான்னு ஒரு எதிர்பார்ப்போட அந்த மாதிரி இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு. அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு புதுசா இறங்கியிருக்காரு அப்படின்னும் போது அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்கன்றதுல, அவர் ஏற்கனவே வந்து படத்துல வந்து நடிச்சு இருக்கிறது வந்து நேச்சுரலா வந்து இப்ப பண்ணக்கூடிய களத்துல அவர் இறங்கி கொண்டு இருக்கிறார். அந்த ஒரு கான்செப்ட்ல வந்து அவர் நிறைய பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து நம்பிக்கையோட ஒரு மக்கள் வந்து 2024 ஒரு புதுக்களமா வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளார். அவர் நடிகரா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல இப்போ ஒரு அரசியல்வாதி? இப்போ வந்து எங்களுக்கு வந்து அரசியல் வந்து இறங்கத்தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நடிகரோட. ஏன்னு கேட்டா மக்களுக்காக வந்து ஒரு குரலை கொடுக்கணும், அதை செய்யணுன்ற முக்கியத்துவமா வந்திருக்கிறதுனால வந்து நமக்கு ஒரு சிறப்பா பண்றதுக்கு மக்கள் மனதில இடம் பிடிச்சிருக்காரு. அரசியல மாற்றங்கள் வரதுக்கு கொஞ்சம் மக்கள் எதிர்பார்ப்பாடு இருக்காங்க. அவர் ஆட்சியை பிடிப்பாரா சார்? ஆட்சி பிடிக்கிறது வந்து இருக்கு. அது எப்படின்னா மக்கள் வந்து 2026 ஒரு புகழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஏன்னு காரணம் கேட்டீங்கன்னா, மக்கள் மாற்றங்கள் வரணும் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு புத்துணர்ச்சி உருவாயிருக்கு மக்கள் கருத்து கணிப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏற்கனவே நம்ம வந்து மக்களுடைய விவேகம் வேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, படிக்கிற இளைஞர் எல்லாம் வந்து புதுசா வரணும் அப்படின்றது வந்து இது பண்ணிருக்காரு. அவருடைய பேச்செல்லாம் வந்து திறமையா பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அது கொஞ்சம் இருக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய. பர்சோர் என்ன பண்ணி செஞ்சாரு தெரியாது, அப்புறம் நான் உங்களுக்கு பதில் சொல்றது. இல்லம்மா, நான் என்ன எதுவும் நான் பாக்கலாமா அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்றது. நடிகரா நம்ம பார்த்திருக்கோம், இப்ப வந்து ஒரு அரசியல்வாதியா பார்க்கிறோம். நடிகரா பார்த்து விஜய் சார் இப்ப வந்து அரசியல்வாதியா பார்க்கணும். நடிகரா வந்து அவர் வேலையை மட்டும் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்குமா? ஏமா எல்லாரும் அரசியலுக்கு வரணும்னு விருப்பப்படுறாங்க, அதுல விட இது லாபம் அதிகமா இருக்குன்னு வராங்களா? மக்களுக்கு நல்லது செஞ்சா ஒரு நல்ல ஒரு மனசுல அந்த உதவி செஞ்சாலே போதுமா? இல்ல, அநேகர் வந்து அரசுல வந்து உதவி செய்யணும்னு கிடையாது.
தெரியாம அநேகர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஜனங்களுக்கு. அது மாதிரி நன்மை செஞ்சாலே போதும். அவர் இந்த வாட்டி ஆட்சியை பிடிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது அவரோட விருப்பம் பார்த்து தான் அவர் வர்றது தெரியும். அவரு செய்முறையை பொறுத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுக்குமா அவர் வருவாரா வரமாட்டாரா கஷ்டம்தான். அரசியல்வாதியும் நடிகரும் மனிதனுடைய இரு பக்கங்கள் தான். அதனால நடிகரா இருந்த அரசியல்வாதியா நிறைய பேர் வந்திருக்காங்க, இவரும் வரலாம். அதுல ஒன்றும் ஆட்சியை பிடிக்கணும். ஆனா பலத்தை ஜெயிச்சாரு அரசியலுக்கு வந்தது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா புதிய நபர் வந்தாதான் அரசியலை ஒழுங்குபடுத்த முடியும்னு நான் நினைக்கிறேன். அதனால அவர் வந்தது வரவேற்கத்தக்க விஷயம். அவரு நிறைய நலப்பணிகள்லாம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் விளம்பரமே இல்லாம பண்ணியிருக்காரு. இனிமேட்டு விளம்பரத்தோட பண்ணணும். இதுதான் நான் கேட்டுக்கிறேன். அரசியல்வாதியும் நடிகரும் மனிதனுடைய இரு பக்கங்கள் தான். அதனால நடிகரா இருந்த அரசியல்வாதியா நிறைய பேர் வந்திருக்காங்க, இவரும் வரலாம். அதுல ஒன்றும் கருத்து வேற்றுமை எல்லாம் கிடையாது. ஆனா வரவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும். ஆனா இவர் செய்வாருன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இவர் வர்றதுனால கொஞ்சம் உழைச்சுதான் அதை கைப்பற்றணும். யார் ஆட்சியை பிடிச்சாலும் மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்குறவங்க தான் வரணும். அவரை பொறுத்த வரைக்கும் சினிஃபீல்ட தான் எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம். அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்ப அந்த கடந்த ஒரு வருஷமா வந்துகிட்டு மக்கள் பணியில கொஞ்சம் கொஞ்சமா இன்வால்மெண்ட் ஆயிட்டு இருக்காரு. வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா அரசியல் அனுபவங்கள் இன்னும் அவருக்கு தேவைப்படுது. இது இருக்கக்கூடிய அரசியல்களோட வாக்குவாதங்கள், விவாதங்கள், பக்குவங்கள் இன்னும் கொஞ்சம் இருந்தா அரசியல்ல அந்த பொசிஷன் வர்றதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஆகும். இந்த டைம்ல வருவாருன்றது நம்மளால கணிக்க முடியாது. ஏன்னா அவர் அரசியலுக்கு புதுசு. இருந்தாலும் மக்களா இருக்கும் போதுதான் அதோட வழிகள் என்னன்றது புரிய வரும். யார் வந்தாலுமே மக்களோட பணியில் ஈடுபடுறவங்க தானே மேடம் மக்கள் வரவேற்கத்தக்கிறாங்க. இல்ல சீமான் வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, இல்ல எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பீப்புள் வந்தாலும் சரி, மக்கள் சார்ந்த விஷயங்களை என்னைக்கு ஒரு அரசியல்வாதி பூர்த்தி பண்றாங்களோ அவங்களதான் மக்கள் எப்பயுமே வரவேற்பார்கள். இதுதான் என்னோட கருத்து. நம்பிக்கை இருக்கு. ஆனா அது அவர் அரசியல் பயணத்துல எப்படி நடந்துக்கிறான்றத பொறுத்துதான் இருக்கு. போக போக தான் தெரியும். இப்பதான் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, மக்கள் புரிஞ்சுக்குப்பாங்க. இன்னும் அரசியல் எலெக்ஷன் 1.5 வருஷம் இருக்கு. மக்களுக்கு எதனா நல்லது பண்ணா மக்கள் ஏத்துப்பாங்க. அப்படி இல்லையா சீமான் போல ஒதுக்கி வைக்கிற மாதிரி விஜயம் ஒதுக்கி வைப்பாங்க. கரெக்ட் தானே? டிக்கெட்டா பாக்கலாம். இப்போ பொது வெளியில வந்திருக்கும் போது பப்ளிக் பொதுமக்களுக்கு எதனா பண்ணணும். எல்லாரும் மாரி அவரும் பணத்துக்கு பொறுப்புக்கு எதிர்பார்க்கறதுனா மக்கள் ஒதுக்கி வச்சிருவாங்க. நல்லது பண்ணா நல்லது தானே. நானே ஒரு விஜய் ரசிகர் தான். எனக்கு அவர் ரசிகரா தான் பாக்குறேன். தவிர அரசியல்வாதியா உங்களுக்கு செட் ஆகல. இன்னும் வரல. இன்னும் போகணும். அவரு இன்னும் வரணும். இன்னும் 10 வருஷம் 5 வருஷம் ஆகணும். மக்கள் பத்தியில வரணும். வீட்டுக்குள்ளேயே பொது மேடையில வந்தாதான் தெரியும் அவர் என்ன பேசுறாருன்னு தெரிய வரும். இப்ப போற ஆட்சி நல்லா தான் போயிட்டு இருக்குது. மக்கள் தான் சொல்லணும். நம்ம ஒரு ஆள சொல்ல முடியாதுல்ல. 234 தொகுதி இருக்கு. அவ்வளவு பேர் ஓட்டு போட்டாலும் ஜெயிக்க முடியும். விஜய் வந்தாலும் சந்தோஷம், இப்ப இருக்கிற தளபதி வந்தாலும் சந்தோஷம். இப்ப இருக்கிற ஆட்சி நல்லா தான் இருக்கு. சொல்றீங்களா? சீமா நல்லா தான் இருந்தாரு. இப்போ பொது வேலையில எப்படி பேசுறாரு? கொஞ்சம் எப்படி அது எங்க இது முன்னாடி கலைஞர் வந்திருக்காரு, ஜெயலலிதா வந்திருக்காங்க. அவங்க யாரும் அணுகுண்டு போறேன், குண்டு போறேன், துப்பாக்கி போடுறேன், அதை எதுவுமே பேசுறாங்க. இவர் பயன்படுத்துறாருல. இது நம்ம போலீஸும் பார்க்காம இருக்கிறது பெரிய தப்பு. இது பீகார், அஸ்ஸாம் அந்த மாதிரி இந்த புதுவெளியில பேசுவாங்க. இவர் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பேசுனா நடமாட்டம் எப்படி மக்கள் நடமாடுவாங்க? ஆகல. இப்ப மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. பேசுறதுனால தான் அவரோட நிர்வாகிகள் விலகி போயிட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு? மக்களுக்கு எதுவும் பண்ணலையே. பேசுற விதமும் சரியில்லை. கத்தி கத்தி பேசினா புரிஞ்சிருமா? மக்களுக்கு எதுனா சொல்லணும், 10 வார்த்தை நல்லா புரியுற மாதிரி சொல்லணும். மக்கள் ஏத்துப்பாங்க. அதை விட்டுட்டு பெரியார பத்தியும் மக்கள் பத்தியும் தப்பு தப்பா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லி கொடுக்குறது நல்லா இருக்கு அவருக்கு? நல்லா இல்ல. அப்ப யாரும் ஏத்துக்க மாட்டாங்க மக்கள். அதனாலதான் அவங்க நிர்வாகிகள் விலகி போயிடுறாங்க. ஓகேவா இல்லையான்னு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. முயற்சி பண்றதுல தப்பு இல்லை. பொது சேவை செய்யணும்னு வர்றாரு. இவரு இனி வரும் காலங்களில் எப்படி செயலாற்றுறாரு, இவருடைய திட்டங்கள் எப்படி இருக்குது, இவர் எப்படி வர்றாரு, எல்லாரையும் போல ஒரே குட்டையில ஒரு மட்டதானா இல்ல இவர் கொஞ்சம் தனித்துவமா இருக்காரா அப்படிங்கறது தெரியல. ஸோ போக போக தான் தெரியும். பிகினிங்ல இப்பதானே வர்றாங்க. கலைஞரையா வந்தாங்க, அப்புறம் புரட்சி தலைவர் வந்தாங்க. ஸோ நம்ம எதையும் இப்ப சொல்ல முடியாது. அவங்களுடைய வருங்காலங்களில் அவங்களுடைய முடிவுகளும் செய்திகளும் அவருடைய செயல்களும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். ப்ரீகேஜில சேர்ந்த உடனே இந்த குழந்தை டாக்டர் ஆகுமான்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும்? அதனால ஃபர்ஸ்ட் வரட்டு. அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ்லாம், அவங்களுடைய தகுதிகள், அவங்களுடைய திறமைகள்லாம் எந்த அளவுக்கு எப்படி எல்லாம் மைண்ட்ல என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கிறாரு, அது எப்படி செயலாக்க போறாரு, எல்லா பொதுமக்களை போல நம்மளும் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம்.
மாற்றம் ஒன்று தானே மாறாதது. சேஞ்ச் ஒன்லி கான் சேஞ்ச். அரசியல்வாதியா பாக்குறது ஓகேவா ஓகே அப்படிங்கிறது அரசியல்வாதி தனியாரா இருக்கட்டும், அரசியல்வாதியா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு யாரா இருந்தாலும் அவங்க ஒரு ஒரு நம்மள மாதிரி அவங்களும் ஒரு மனிதர் தானே. பொது சேவைக்கு வர்ற மாதிரி அரசியல்வாதிகளும் பொது சேவைக்கு வர்றாங்க. இந்த பொது சேவையில அவருடைய எண்ணங்கள் அவருடைய திட்டங்களை எப்படி இருக்கு பார்த்து தானே முடிவு பண்ணணும். அவர் ஒரு ஆக்டருங்கிறதுனால அது அவர் சரிப்பட்டு வராதுன்னு சொல்றதோ, இல்ல ஒரு வக்கீலுங்கிறதுனால அவருக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்றதோ அவங்களுடைய தொழிலின் அடிப்படையில நம்ம எதையும் முடிவு பண்ண முடியாது. ஒரு மனிதரானவர் வந்திருக்கிறாரு பொது சேவை செய்ய. இந்த களத்துல அவருடைய செயல்ல எப்படி இருக்கு பார்த்துதான் முடிவு பண்ண முடியும். அது வந்து நடிப்பு, அது ரியல் லைஃப். இப்ப வந்திருக்கிறது ரியல் லைஃப். அவரு இதுல அப்படி எப்படி என்ன பண்ண போறாருன்றத வச்சுதான் அவருடைய எதிர்காலத்தை முடிவு பண்ணணும். நம்ம வந்து அதை அவரு டிசைட் பண்ணுவோம் இவர் கரெக்டான நபரா இல்லையாங்கிறது. ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு சில்வர் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு அதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது இல்லை யாரையும். ஒரு ஆக்ஷன்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். தேங்க்யூ. எடுத்த உடனே பிடிச்சிச்சா பிடிக்கலையான்றது சொல்ல முடியாது. ஆனா மக்கள் வந்து அவரை எல்லாரும் வரவேற்கிறாங்க. ஏன் வரவேற்கிறாங்கன்னா அவர் வந்து பப்ளிக்ல வந்து நல்ல பேர்ல இருக்காரு. இப்போதைக்கு நல்ல பேர்ல இருக்காரு. அடுத்த எம்ஜிஆர்னு சில பேர் சொல்றாங்க. அடுத்த எம்ஜிஆர்ன்றாங்க. எம்ஜிஆர் வழியில வந்தாருன்னா அவர் பெரிய ஆள் ஆயிடலாம். என்ன பண்ணாருங்க, ஏழை பக்கம் நின்னாரு. அதுதான் அவர் செய்தது. ஏழைகளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாருங்க. அதை எம்ஜிஆருடைய பாலிசியை ஃபாலோ பண்ணா அவர் வந்து அடுத்த எம்ஜிஆர் அவர் தான். அரசியலாம் அருமையா பண்ணுவாரு. நடிப்புலயும் அருமையான நடிப்பவர். ரெண்டுத்திலுமே அவர் வந்து சூப்பர் ஸ்டார் தான். அதாவது எப்படின்னா, இந்த நீரும் நெருப்புன்னு ஒரு எம்ஜிஆர் ஒரு படம் எடுத்தாருங்க. அதுல வந்து ரெட் ஆக்ஷன்ல பண்ணிருப்பாரு. ஒண்ணு வந்து ரொம்ப கோபமான இதுல நடிச்சிருப்பாரு, ஒருத்தர் சாந்தமா இருப்பாரு. அதனால இந்த சீமானும் விஜயும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சக்தி. ஆனா அதை சேர விடாத பண்ணிடுவாங்களோன்னு மக்கள் நினைக்கிறாங்க. 100% பிடிக்க வாய்ப்பு இருக்கு மேடம். அதான் நான் சொன்னல, எம்ஜிஆர் பாலிசில அவர் ஃபாலோ பண்ணா 100% பிடிச்சிருவாரு. நிச்சயமா ஏத்துக்குவாங்க. பிடிக்காத அப்புறம் மேடம் இப்பதானே வந்துருக்காரு. போதான் தெரியும். இது மாதிரிதான் தெரியும். உடனே அரசியல் வந்து எல்லாம் இதாக முடியாது. போப்பா வருது. அப்புறமா இன்னொரு 2 வருஷத்துல எலெக்ஷன் நடிகரை தான் பார்த்து. ஏன் சார் அப்படி? அது நடிப்பெல்லாம் எனக்கு பிடிக்கும், நல்லா தெரியும். உடனே போய் ஆட்சி பிடிக்க முடியும், போப்போமா தெரியும். உடனே அரசியல வந்து யாரும் எதுவுமே பிடிக்க முடியாது. போதான் அவருக்கு அப்படின்னு அப்படிதான் மக்களுக்கு தெரியும். இப்போதுக்கு முடியாது, எலெக்ஷனுக்கு தான் தெரியும் எப்படி அதுன்ட்டு. அப்பதான் தெரியும். நல்லாதான் பண்ணிருக்கிறாரு. மாநாட்டுலாம் நல்லாதான் பண்ணிருக்காரு. அது பரவாயில்ல. நிறைய பேர் நடிகராக இருந்து தான் அரசியல்வாதி ஆனாங்க. அதனால வந்து அரசியல் பரவாயில்ல, நல்லதான் செய்வாரு. விஜய் வந்தாதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அவருடைய இது வேற, சீமான் ஒரு இது. விஜய் வந்து ஒரு இது இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு. கண்டிப்பா அடுத்த எலெக்ஷன்ல 90% அவருக்கு ஒரு ஹோப் இருக்கு. 90% ஒரு நம்பிக்கை இருக்கு பிடிப்பாருன்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பா பிடிச்சிருக்கேன். அந்த மாநாடெல்லாம் ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காரு. மாநாடெல்லாம் நல்லா இருக்கு. கண்டிப்பா செய்வாரு. ஒரு யங்ஸ்டர் தானே, கண்டிப்பா செய்வாரு. மக்களுக்காக நல்லதான் செய்வாரு. ஆனா விஜய் சார் ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுன்னா அவர் பண்ற பணிகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவர் வந்தாருன்னா மக்களுக்கு நல்லது செய்வார்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையோட தான் எல்லாரும் மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னு. அவரை ஒரு நடிகரா நம்ம எல்லாருமே விரும்பி பார்த்திருக்கோம். நடிகரை பார்த்திருக்கோம். அதே போல சில நற்பணிகள் எல்லாம் செஞ்சிருக்காரு. அவரு சில வேலைகள்லாம் செஞ்சிருக்காரு, சில உதவிகள் பண்ணியிருக்காரு. அதனால அவர் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மக்கள் தான் தீர்மானிக்கிறாரு. இப்ப வந்து ஒரு அரசியல்வாதியா நம்ம பாக்குறோம். அவர் நடிகரா பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல அரசியல்வாதியா பார்க்க பிடிச்சிருக்கா? அரசியல்ல தைரியமா இறங்கினார் பாருங்களா, அதான் பிடிச்சிருக்கு. அவர் வந்தா மக்களுக்கு நல்லது செய்வார் நீங்க நினைக்கிறீங்களா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. பாப்போம் இவர் என்ன பண்றாரு, பாப்போம். நல்லது பண்ணாருன்னா நிச்சயமா கண்டினியூ வருவாரு. மக்களுக்கு நல்லது பண்ணா கண்டினியூ வருவாரு. இல்ல எல்லாரும் கூட இருப்பாருன்னா இவருக்கும் அதே நிலைமை தான். சரிங்கண்ணா. சீமான் சார் நடிகரா இருந்துதான் இப்ப அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. விஜய் சார் நடிகரா இருந்தா அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. இவங்க 2 பேர்ல யார் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்தா நல்லா நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? சீமான் சார் ஏன் வேணாம்? வேணாம்னு சொல்ல வரல, அவரும் நல்ல ஈடுபாடு உள்ளவர் தான்.
இதெல்லாம் புதுசா ஒரு தனியா தனிச்சு இறங்கிருக்காரு இல்லையா, இவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது. பாப்போம். இப்ப வரப்போற எலெக்ஷன்ல வந்து விஜய் சார் வந்து ஆட்சியை பிடிப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? 100% நம்புறோம், பாக்கலாம். சரிங்கண்ணா. மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. மக்கள் என்ன சொல்றாங்களோ அதேதான், யாருக்கிட்டையும் ஒண்ணும் கிடையாது. மக்கள் செய்யற தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. உங்களுக்கு வரணும்னு ஆசை இருக்கா விஜய் சார் ஆட்சிக்கு வரணும்? உங்களுக்கு விஜய் சார் ஆட்சிக்கு வரணும்னு ஆசை இருக்கா? ஆசை இருக்குது, மாற்றங்கள் ஏற்படணும். அவர் என்ன பணிகள் செஞ்சாருன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா அது தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். சோ அவர் என்ன பண்ணாரு, மக்களுக்கு இதுவரையும் என்ன பண்ணாருன்னே தெரியல. எல்லாமே வந்து அவரை பார்க்க வர மாதிரியான மீட்டிங் தான் அவர் அரேஞ்ச் பண்றதே தவிர மக்கள் அவர் வந்து பார்த்த மாதிரி தெரியல. அது அவரு இப்போ அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இதான் அறிவிக்கிறாரு. அவரு நடிகரா இருக்கும் போது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் செய்யல. சோ இது மக்களை இதெல்லாம் இழுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அவர் ஆக்சுவலி நடிகராவே இருந்திருக்கலாம். அவர் அரசியலுக்கு வந்திருக்க தேவையில்ல. அவரோட அரசியல் கோட்பாடே வந்து புரியாத மாதிரிதான் இருக்கு. நிறைய குளறுபடி இருக்கு, நிறைய அதுல தவறுகளுமா இருக்கு. சோ அவர் நடிகராகவே இருந்திருக்கலாம். வாய்ப்பு இல்ல. அவரு ஒரு நடிகருக்கான தகுதி எல்லாமே இருக்கு. பட் ஒரு அரசியல்வாதிக்கான தகுதி இருக்கா அப்படின்றது தெரியல. ஒரு ஃபேன்ஸ மட்டுமே வச்சு நடிகரா இருந்து ஒரு ஃபேன்ஸ மட்டுமே வச்சு ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்றது ஒரு முட்டாள்தனமா தான் நான் யோசிக்கிறேன். சோ அது வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி இப்ப வந்து சீமானுமே வந்து நடிகரா இருந்துதான் இப்ப அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. இவருமே நடிகரா இருந்தா இவங்க ரெண்டு பேர்ல யார் வந்து ஆட்சிக்கு வந்தா ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சதே இல்ல. அவரோட கொள்கை கோட்பாடும் சரியில்லை, இவரோட கொள்கை கோட்பாடும் சரியில்லை. சோ ரெண்டு பேருமே வரோம் என்ன கேட்டா. அப்ப எந்த ஆட்சி வந்தா உங்களுக்கு ஓகே? அது இப்போ இருக்கிற திமுகவே பரவாயில்ல மேபி சொல்ல போனா. பட் இதுலயும் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கு. பட் பேசிக்கலி எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது. அரசியலுக்கு வந்து 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு சார். இப்போ இவர் செஞ்ச பணிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மக்கள் பணியிட எல்லாரும் செய்யலாமா? அரசியல் வருது ஜனநாயகத்துல உரிமைமா? யார் வேணா வரலாமா? இந்த நாட்டுல வந்து குடிமக்கள் யாரா இருந்தாலும் வரலாம். ஆண்டில இருந்து அரசன் வரைக்கும் எல்லாமே ஆட்சி செய்வதற்கு கான்ஸ்டியூஷன் இருக்கு. அந்த அடிப்படையில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்கள் எவன் செய்ய சொன்னா அவன் வரப்போறான். அதுதான் ஜனநாயகம். இந்த ஆபரகால இங்க சொன்னாரு, என்ன சொன்னார் தெரியுமா? மக்களுக்காக நடத்தப்படும் ஆட்சி மக்களாட்சி. ஆகவே மக்களுக்கு நல்ல எவர் பணிகிறாரோ அந்த நபர் வந்து குறிப்பிட்ட நபராக தேர்ந்தெடுத்து முதல்வராக இருப்பது வாய்ப்பு இருக்கு. எல்லா நாட்டு மன்னர்கள் தான், எல்லாருக்கும் ஓட்டு உரிமை இருக்கா, எல்லாரும் அரசியல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்கள் தேர்ந்தெடுத்து விருப்பப்பட்டா ஆட்சி அமைப்பதற்கு அதிகாரம் கொடுப்பார். இப்போ விஜய் சாரை வந்து ஒரு நடிகரா நம்ம எல்லாருமே பாக்குறோம். இப்போ ஒரு அரசியல்வாதியா பாக்குறோம். உங்களுக்கு நடிகரா இருந்த விஜய் சாரை பிடிச்சிருக்கா இல்ல இப்போ வந்து அரசியல்வாதியா இருக்காரு இந்த விஜய் சாரை பிடிச்சிருக்கா? உங்க ரெண்டு பேர்ல யாரு நடிப்பவர்கள் இன்னைக்கு தமிழகத்தை ஆட்சி செய்யறாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் எல்லாருமே நடிகர் தானே. விஜயகாந்த் நடிகர் தானே. நடிகன்றது ஒரு பிரதிபலிப்பு. மக்கள் ஒரு மீடியாவில கம்யூனிகேஷன் வராங்களா, இன்னார் தெரிஞ்சுட்டு ஐடென்டிஃபை நிறைய வரலாம். நடிகர்ன்றது ஒரு திரைப்படத்துல இருக்காங்க, அதே நிஜ வாழ்க்கையில வருதுன்னு முதலமைச்சர். ஆட்சி பிடிப்பார்கள். சர்வாதிகார ஆட்சியை நடக்குது ஒவ்வொரு முறையிலும். திராவிட ஆட்சியில பொறுத்த வரைக்கும் அதை மாற்றி அமைக்கிறது மக்கள் கையில் இருக்குது. ஆட்சி பிடிப்பது அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ப. இப்பெல்லாம் சதவீத ஓட்டு தானே, ஃபுல் மெஜாரிட்டி கிடையாது. 10% இருந்தாலும் ஆட்சி அமைக்கலாம், 5% ஆட்சி அமைக்கலாம், கூட்டணியில தான் ஆட்சி அமைக்கலாம். இப்போ சீமானுமே நடிகரா இருந்தா அரசியலுக்குள்ள வந்தார், விஜய் சாருமே நடிகரா இருந்தா அரசியலுக்குள்ள வந்தார். இவங்க ரெண்டு பேர்ல யார் வந்து ஆட்சியை புடிச்சா? சீமான் தமிழை பத்தி ஒரு தொகுப்பா பேசுறாரு. விஜய் வந்து நியூட்ரலா எல்லாம் பொதுவா பேசுறாரு. அந்த விஷயத்துல அது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் சார், ரெண்டு பேர்ல யார் வந்தா உங்களுக்கு ஓகேங்க? யார் வந்தானா அவங்க ரெண்டு பேருமே ஆரம்பத்துல இருந்து சீமான்றது தமிழுக்காக போராடுறாரு. இவர் தமிழக ஆட்சி அமைக்கிறதுக்காக செயல்படுறாரு. யார் வந்தா நல்லதுன்றீங்களா?
வரும்போது பாத்துக்கலாமா? இல்ல உங்களுக்கு யார் வரணும்? சரி, ரெண்டு பேர்ல. விஜய் வந்தா நல்லா இருக்குன்றது அமைப்பு. நன்றி சார். நன்றி. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சியிலும் பங்கு இருக்குன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு விஜய் சார் அவரு. அதனாலயே ரொம்ப இதுக்காகவே மக்கள் ரொம்ப விரும்புறாங்க விஜய் சார். அரசியல் 1 வருஷம் ஆனது ரொம்ப பெருமையா இருக்கு. கட்சி இவ்வளோ ஒரு பணி வந்து நல்லா அழகா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு நடிகரை நம்ம பார்த்திருக்கோம். இப்போ வந்து அவரை வந்து அரசியல்வாதியாவும் பார்க்கணும். இந்த ரெண்டு பேர்ல எந்த விஜய் சார் ரொம்ப பிடிச்ச நடிகரா இருந்த விஜய் சார் பிடிச்சா இல்ல அரசியல்வாதியா இருக்க? நடிகரா இருந்ததும் அரசியல்வாதிக்கும் பாத்தீங்கன்னா அதுல இருந்து படத்துல வந்து நடிகரா இருந்தாரு. இப்போ வந்து ஒரிஜினல் விஜய வந்து இப்போ வந்து நமக்கு வந்து அரசியல்வாதியா வந்திருக்காரு. 2 விஜய் சாருமே பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் படத்துல தான் பாத்திருந்தோம். இப்ப அரசியலுக்கு வராரு தளபதி வந்துட்டாரு. வந்து அவர் இதுக்கப்புறம் அவர் பணியெல்லாம் எப்படி இருக்குன்னு இதுக்கப்புறம் தான் பார்ப்போம். எலெக்ஷன் வரட்டும், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் 2026. அதுக்கப்புறம் பார்க்கலாம். வின் பண்ணுவாரு. எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஓட்டு போட்டா கண்டிப்பா வின் பண்ணுவாரு. சீமானுமே வந்து நடிகரா இருந்தா அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. இவருமே நடிகரா இருந்தா அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. இந்த ரெண்டு பேர்ல யார் ஆட்சியை பெருசா? விஜய் சார் தான் பிடிப்பாரு. சீமானுக்கு அவ்வளவும் இப்ப பெனிஃபிட் இல்ல. மக்களை இப்ப வந்து சீமா கட்சியில இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து விஜய் சார் கட்சியில வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து விஜய் சாருக்கு தான் பெனிஃபிட் அதிகமா இருக்கு. இப்போ வந்து இருக்கிறது 2வது கட்சி, இப்ப பெரிய கட்சி விஜய் கட்சி தான் முக்கியமா வரும் பொழுது நினைக்கிறேன். இந்த அரசியலுக்கு அப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்கு. நன்றி. விஜய் சார் அரசியலுக்கு வந்து 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுன்னா இல்ல அவர் பண்ற பணிகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவர் இதே தொடர்ந்து அவர் நல்லா வருவாரா? இதை குறிச்சு உங்களுக்கு கருத்து என்னன்னா? விஜய் ஆட்சிக்கு வர்றது தப்பு கிடையாது. ஆனா வந்து என்னன்னா மக்கள் மத்தியில வந்து இது பண்ணும்போது சொல்லுவோம், இவர் பண்ற ஆட்சிக்கு வந்து பிஜேபியோட சப்போர்ட்டோட தான் பண்றாரு. தனிப்பட்ட முறையில பண்ணல. இவர் தனிப்பட்ட முறையில வந்து எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் நம்ம வந்துடும் சொல்லிட்டு எல்லாம் நினைக்க முடியாது. இப்போ உள்ள பிரச்சனையை வந்து நீங்க 1 வருஷமா வந்து நீங்க கையில எடுத்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை. மத்திய அரசோ மாநில அரசோ எதிர்த்து ஒன்றும் பண்றது இல்லை. சரிங்களா? நீங்க தனிப்பட்ட முறையில வந்து நீங்க எதாவது ஆட்சியெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்க நினைக்க முடியாது. மக்கள் மத்தியில வந்து எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு இது இருக்கு, அதெல்லாம் வந்து இப்போ உள்ளது வந்து எம்ஜிஆர் மாதிரிலாம் நீ வர்றதெல்லாம் ரொம்ப சாத்தியப்படாது. மக்கள் மத்தியில வேணா நீங்க ஓட்ட வேணா இது பண்ணலாமே கண்டி மற்ற அரசியல் வந்து நீங்க இது பண்றதெல்லாம் அரசியல் அனுபவம்லாம் பத்தாது. அதனால வந்து நீங்க வந்து இது பண்ணா கொஞ்சம் செல்வாக்கார இருக்கலாம். ஆனா ஆட்சியெல்லாம் பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால வந்து நீங்க அது என்ன சினிமா வேற அரசியல் வேற. சினிமாக்கு அரசியலுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதனால வந்து நீங்க சினிமால வந்து நீங்க இது பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க அரசியல்ல வந்து சினிமால நடிக்கிறது இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு நீங்க அரசியல்ல வந்து இது பண்ண முடியாது. அரசியல்லாம் வந்து இன்னும் அனுபவம் பத்தாது. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து அனுபவம் பட்டிருக்காங்க. அவங்களே வந்து தடுமாறுறாங்க. அதனால வந்து இவங்கெல்லாம் வந்து அனுபவம் பத்தாது. அதனால மீண்டும் வந்து உங்களோட இது அதனால வந்து நீங்க அரசியல் வந்து ஆட்சியை பிடிக்கணும்லாம் சீமெல்லாம் ஆவறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. சீமானை பத்தி கேட்டீங்கல்ல, சீமா வந்து சொன்னீங்கன்னா மக்கள் மத்தியில வந்து அன்றாட பிரச்சனையை வந்து இது பண்ண சொல்லிட்டு ஏதோ ஒரு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு நான் போய் பார்த்தேன், எல்டிடி பிரபாகரனை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து பெரியாரு கூட வந்து பெரியாரெல்லாம் வந்து பெரும் தலைவர், அவங்களுக்கெல்லாம் வந்து அனுபவம் பத்தாது. அதெல்லாம் போய் நீங்க வந்து நான் பெரியார் அப்படி இப்படி சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரு கால் தூசி கூட ஆக மாட்டீங்க. அதனால வந்து நீங்க வந்து இதெல்லாம் வந்து நிறுத்திக்கணும். அதனால வந்து மக்கள் மத்தியில வந்து நீங்க வந்து பிரபலமானா இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னு வச்சீங்க, இன்னும் மக்கள் மத்தியில வந்து ரொம்ப அசிங்கமான நிலைமையில உருவாயிடுவாங்க. அதனால வந்து நீங்க வந்து இதெல்லாம் வந்து பேசுறதை வந்து நிறுத்திக்கணும். அரசியல் வந்து இது பண்ணீங்கன்னா அதை பார்த்து அது உங்களோட விருப்பம். அதெல்லாம் வந்து தப்பு கிடையாது. நீங்க வரலாம், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனா வந்து இந்த மாதிரி பேச்சு இதெல்லாம் வந்து நிறுத்திக்கணும்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுக்கோம். சீமான் சார் வந்து ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு ஓகேவா இல்ல விஜய் சார் ஆட்சிக்கு வந்தா ஓகேவா? 2 பேருமே ஆட்சிக்கு வர முடியாதா? வந்தா தானே ஓகேன்றதுக்கு உங்களுக்கு வரதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரி, வரதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது மாதிரி வாய்ப்பு இருந்தாதான் நம்ம சொல்லலாம். வந்தா இவங்க வந்து அவங்க வந்தாந்து இவங்க எல்லாம் வந்து நீங்க வந்து இது பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன் 2 பேருமே வரமாட்டாங்கன்னு சொல்றீங்க? கண்டிப்பா நம்ம மக்கள் மத்தியில எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து 2 பேரும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க வந்து அரசியல்ல சினிமால வேணா நீங்க அதை பத்தி காட்டலாம். ஹீரோவா இருந்துட்டு நான் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு. இதுல வந்து இப்போ மக்கள் மத்தியில எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து அதெல்லாம் வந்து அவங்களால வந்து பண்ணக்கூடிய வாய்ப்பும் கிடையாது. அந்த மாதிரி இது வந்து இருக்கு. பெரிய பெரிய அனுபவசாலியே வந்து அரசியல் அனுபவசாலியே வந்து தடுமாறுறாங்க.
இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அரசியல் அனுபவம் இல்லை, இதெல்லாம் வந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்கண்ணா. சரிங்கய்யா, நன்றியா. ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.